ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 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 பனங்காய் சாப்பிடலாம் வாங்குங்க. நம்ம ஊருக்கு போனோம், பனங்காய் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். வாங்க பனங்காய் சாப்பிடலாம். இந்த பனை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக சொல்லலாம். இந்த வெயில் காலத்தில் ஒரு சிறந்த வரப்பிரசாதம் தான் பனங்காய். இந்த பனை மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கல், பனை வெல்லம், பனங்காய், பழம், அப்புறம் பனங்கிழங்கு அத்தகைய கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மரம் தாங்க பனை மரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பனங்காய் சாப்பிடுங்க. இது பாரு எப்படி பனங்காய் உரியுது பாருங்க. நல்லா இருக்கா ராஜு? நல்லா இருக்கே. ஐஸ் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள். இந்த அடிக்கிற வேலை இல்லைன்னா ஏதாவது சாப்பிடணும்டா. ஐஸ் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள் 50 ரூபாய் 50 ரூபாய் ஐஸ் ஆப்பிள் 50 ரூபாய். இது ஐஸ் ஆப்பிள் சொல்லிட்டு வேற ஏதாவது வைக்கிறீங்க? ஆப்பிள் வேற இல்லையாக்கா? இது தெரியாதப்பா, இது பேர் தான் ஐஸ் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிள். இப்போதைக்கு நானும் லேட்டஸ்டா விற்கணும் இல்லப்பா, வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுல ஐஸ் இருக்குமாக்கா? ஐஸ்ல இருக்காதுப்பா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இது பேர் ஐஸ் ஆப்பிள் தான் சொல்லுவாங்க. என்னது பனை நுங்கு இது பேரு. நம்ம தமிழ்நாட்டோட பனை மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு இது. அப்படியேக்கா? ஐஸ் ஆப்பிள் நம்மளும் லேட்டஸ்டா விற்கணும்ல. பனங்கான்னு வித்தா யாரும் யாரும் வாங்க மாட்டாங்கப்பா. லேட்டஸ்டா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஐஸ் ஆப்பிள் விற்கணும். உழைக்க தெரிஞ்சுக்கணும்ல. சரி, 4 கொடுங்கக்கா. விலை பாத்தீங்களா? என்னக்கா 50 ரூபான்னு போட்டிருக்கீங்க? கம்மியா கொடுக்குறதானக்கா? பா இதோட விலை அவ்வளோ தரும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏத்தின்னு வரோம்ப்பா. வண்டி கூலி எல்லாம் தரணும் இல்லப்பா. பெட்ரோல் விலை எவ்வளவு ஏறிச்சு. எங்களுக்கு ஏத்த கூலி கட்டுப்படி ஆகணும்ல. சரி கொடுங்கக்கா. ஐஸ் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டு பாருங்க. என்னங்க வெட்டி வச்சுக்கிறப்ப சாப்பிட்டு பாருங்க. அப்படியே சும்மா குளிர்ச்சியா இருக்கும். நம்ம பாரம்பரிய பனைமரம் தமிழ்நாட்டோட இந்த பனைமரம் மட்டும் நம்ம அவ்வளோ இதை வளர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ இருக்கிற இது ஜென்ரேஷனில் வெட்டி போட்டுறாங்க அந்த பனைமரத்தோட இதுவை. இதில் நம்மளுக்கு பாரம்பரிய உடம்புக்கு எல்லா விதமான அதுதான்ப்பா ஐஸ் ஆப்பிள். ஐஸ் ஆப்பிள் எடுத்து சாப்பிடுப்பா. ஏன் கீழே வைக்கிறா? நல்லா இல்லையா? நல்லா இருக்குதா? அப்புறம் எதுப்பா கீழே வைக்கிறா? நாலு எடுத்துன்னு போலாம்னாங்க. வெட்டி நான் ஃப்ரெஷ்ஷா வெட்டி தரேன்ப்பா, சாப்பிடுங்க. சரி வெட்டி தரேன், வாங்கின்னு போப்பா. விலை ஜாஸ்தின்னு பார்க்காத, வாங்கின்னு போ. உடம்புக்கு இது அவ்வளோ நல்லது. நம்ம மருத்துவ உடல் நிலை குளிர்ச்சி. இந்த வெயில் சீசத்தில் கோடை காலத்தில் இந்த வெயில் தாங்க முடியாமல் நம்ம உடம்பு பாடி ஹிட் ஆகும். அது குளுமையாக்கும். மலச்சிக்கல், உடம்பு சரும பிரச்சனை எல்லாம் சீராகக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம பணம். இது வேர்க்குரு வந்தால் கூட நம்ம இது சாப்பிட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் குழந்தைங்களுக்கு வேர்க்குரு இந்த தண்ணி விட்டிங்கன்னா வேர்க்குருலாம் சரியாக வராதுங்க, சரியாயிடும். அப்படியாக்கா? இது இத்தனை நாள் எனக்கு தெரியாதுக்கா. இது நம்ம தமிழ்நாட்டோட பனை மரத்தில் வரக்கூடிய இந்த சீசனில் கோடை சீசனில் இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு பனங்காய், பனை நுங்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. மறக்காமல் எல்லாரும் ஊருக்கு போனீங்கன்னா மறக்காத வாங்கி சாப்பிடுங்க. என்னது சிட்டியில் இருக்கவங்க விலை ஜாஸ்தின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அங்கேருந்து பனை மரத்தில் ஏறுறதுக்கு யாருமே ஏற மாட்டுறாங்க. இந்த காலத்தில் பனை மரத்தை ஏறி அறுத்து எடுத்துகிட்டு வண்டி பெட்ரோல் எவ்வளோ விலை விற்கிதுங்க இந்த காலத்தில். எடுத்துன்னு இவ்வளோ தூரம் நம்ம சிட்டியில் விற்கிறாங்கன்னா விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். 50 ரூபான்னு பார்க்காதீங்க, 70 ரூபான்னு பார்க்காதீங்க. நம்ம ஒரு ஹெல்த்து இது வைட்டமின் பிசி, அப்புறம் கால்சியம் எல்லாம் இந்த உடம்புல நம்ம அவ்வளோ உடம்பு இது இயற்கையான ஒரு பொருளுங்க. நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க பாரு, அதெல்லாம் என்னத்துக்குப்பா? இதை சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு. அப்படி ஒரு பொருள் தான் நம்ம பனை நுங்குங்க, பனங்காயின்னு சொல்லுவோம் நம்ம கிராமத்துலேருந்து. நாங்கள் போனோம் ஓட்டு போட உடனே நாங்கள் காரில் பனங்காவை வெட்டி எடுத்துகிட்டு இங்கே பெங்களூரில் சாப்பிட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.